நண்பர்களே, இன்று சாம்பல் புதன். சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்வதன் மூலமாக தவக்காலத்தை நாம் தொடங்குகிறோம். இந்த தவக்காலம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உலகிலே நம்முடைய குடும்பங்கள் முக்கிய இடத்தை பெற வேண்டும். அது என்ன என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். இன்று நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். நம்முடைய மனம் மாறி சிறப்பு பெற்றால், அழகு பெற்றால் அது எவ்வளவோ நல்லது. ஆக எப்படி மாற வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது, இந்த சமுதாயத்திற்கு அடிப்படையானது குடும்பம். ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருந்தால் சமுதாயம் நன்றாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டியது, பெற்றோர், பிள்ளைகள், முதியோர், இளையோர் எல்லாருமே ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறோம். ஆகவே அந்த நிலையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனது குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா? எனது குடும்பம் துன்பம் தருகிற குடும்பமா? குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் பிறருக்கு துன்பம் தருகிற குடும்பமா? எனது குடும்பம் துன்பம் நிறைந்திருக்கிற குடும்பமா? நோய் நொடிகள், கடன் சுமைகள் முதலியவை நிறைந்த ஒரு குடும்பமா? இப்படி என்னுடைய குடும்பம் இருக்கிறது என்றால் எதனால் இப்படி இருக்கிறது? இதனை நான் சிந்தித்து பார்த்து சீர்திருத்திக் கொள்கிறேன். அது முக்கியமானது. இறைவா, நான் மனம் திரும்ப வேண்டும். மக்கள் மனம் மாற வேண்டும். அதன் மூலம் உலகில் தீமை மறைய வேண்டும், நன்மை நிறைய வேண்டும். ஆமென்.